ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 2 நிமிஷத்தில் டக்குன்னு சேர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கிட்டு அது லைட்டாக வந்து பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த மீதி எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதே எண்ணெயில் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை எல்லாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதுவும் நல்லா வதக்க அப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்புறமா நல்லா கிண்டிட்டா அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சமாக வந்து ஜீரா பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுவிட்டு லாஸ்ட்டில் வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வறுத்தது அதில் போட்டுருங்க. அவ்வளோதான், தண்ணியை ஊற்ற தேவையில்லை. அவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து செமி கிரேவி நல்லாவே கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. இறக்குற சமயம் சாட் மசாலா போட்டு இறக்குறீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு வாய் சாப்பிட்டோன்னா நம்ம திருப்பி திருப்பி சாப்பிடணும், அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இறக்குறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு பட்டர் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை திஸ்.